தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், மரியே நீ வாழ்க. சங்கீதம் 103:13 சொல்வதைப் போல, தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இரக்கம் காட்டுகிறார். யோசனையில் பெரியவர். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. சிலுவையிலால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை. தேடி என்னை காண்பவரே, ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை சொல்லி. ஒசானா யோசனையில் பெரியவர். மனுஷனுடைய யோசனை கேட்காது, ஆண்டவரிடத்தில் கேளு. அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான் சொல்லி. அதிகாலை உமக்குத்தான் ஆண்டவரே, உமக்குத்தான் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறப்பா, இன்னைக்கு முழுக்க உங்கள் மடியில் இருக்கணும்ப்பா. பயம் இல்லைப்பா, கவலை இல்லைப்பா. அப்பா பார்த்துக்குவா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் நீர் எனக்கு கொடுக்கிற யோசனை, நீர் எனக்கு கொடுக்கிற யோசனை மனுஷங்கிட்ட யோசனை இல்லை ஆண்டவரே. நீர் யோசனையில் பெரியவர். என்னுடைய ஆலோசகராக இருக்கிறேன், நீர் வியத்தகு ஆலோசகராக இருக்கிறீர் என்று ஏசாயா 9:6 வாசிக்கிறோமாப்பா. என் சொந்த புத்தியை சார்ந்திருக்க மாட்டேனப்பா, உம்முடைய ஆலோசனை கேட்டு நடப்பேன்ப்பா. நீதிமொழிகள் 3:5 படி உம்முடைய யோசனை கேட்டு நான் நடக்கணும் ஆண்டவரே. ஆண்டவருக்காக நான் காத்திருக்கிறேன்ப்பா. ஏசாயா 40:31 படி ஆண்டவருக்காக காத்திருப்போரோ புதிய ஆற்றல் அடைவர். அவசர யோசனை வேண்டாம். என் அன்பார்ந்த ஜெபச்சனமே, இதை கேட்க போகின்ற பிள்ளைகளை, யோசனையில் பெரியவர் நமக்கு உண்டு. அவசர யோசனை வேண்டாம், அது சாத்தான் யோசனை. பொறுமையோடு யோசனை பண்ணுங்க, அது தேவ யோசனை. ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும். யோசனையை கேட்டு செய்யலேனா பிரயோஜனம் இல்லை. லூக்கா 5:5 சொல்வதைப் போல பேதுரு சொல்ல, உம்முடைய வார்த்தைகளின்படியே நான் வலைகளை போடுகிறேன் என்று சொல்லி
இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டோம், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன். யோசனை கேட்டு செய்யலைன்னா பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருக்காக காத்திருப்போம், வார்த்தையை திறந்து வாசிப்போம். சங்கீதம் 119, 105 சொல்வதை போல, என் காலடிக்கும் வாக்கிய விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. பைபிளில் தான் இருக்குது ஆண்டவருடைய ஆலோசனை. அது ஆலோசனை புத்தகம். தினமும் எடுத்து வாசிப்போம், முழங்கால் போடுவோம். ஆண்டவர் சமத்தில் பெரிய ஆலோசகர்கிட்ட போகிறது எப்படி? முழங்கால் படியிட்டு. யாக்கோபு 1:5 சொல்வதை போல, உங்களில் யாரேனும் ஞானம் இல்லாதவர்களாக இருந்தால் கடவுளிடம் கேட்கட்டும். ஜெபம் அப்படித்தான் இருக்க வேண்டும். இலவச ஆலோசனை தருபவர். உன் வார்த்தையை திற, வார்த்தையை திற. எசேக்கியா ராஜா வார்த்தையை திறந்து வைத்தார், கடிதத்தை திறந்து வைத்தார், ஜெபித்தார். ஆலோசனை கர்த்தரிடமிருந்து வந்தது. ஒரு வானத்தோடு 1,80,000 பேரை அழித்தார். இவர்கள் தூங்கி எழுவதற்குள் ஒரே இரவிலே எதிரிகள் இறந்தார்கள். எசேக்கியாவுடைய ஜெபம் இன்று உன்னுடைய ஜெபம். ஆண்டவரிடத்தில் யோசனை கேடு, அவர் பார்த்து கொள்வார். அவர்கிட்ட கேட்காம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. முழங்கால் போடு, வாயத்திற, வார்த்தையை திறந்து வாசி. கீழ்ப்படிதல், காத்திருக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். இன்று காத்திருப்பாயா மகனே? ஆலோசகர்கிட்டருந்து என்ன செய்தி, எப்படி பண்ணுறது என்று அவர் நமக்கு கற்றுத்தருகிறவர். இரவு முழுக்க அழுதியா? பேதுரு மாதிரி அழுதியா? ஒன்றுமே கிடைக்கலன்னு அழுதியா? காலையில் இயேசு கரையில் நிற்கிறார். பிள்ளைகளே, பிடிக்க ஏதாவது உண்டோ? உணர்வதற்கு உணவோடு காத்திருக்கிறார். அவர் யோசனை கேளு. வலை கிளையும் அளவுக்கு மீன். தகப்பனுடைய ஆலோசனையை கேட்டியா? ரெகபாயாம் வாலிபர் பேச்சை கேட்டான். 1 அரசர்கள் 12ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கிறோம். ராஜ்யம் என்னாச்சு? 2ஆச்சு. ஆனால் இயேசுவை கேளு. உன்னுடைய வீடு கட்டப்படும், உன்னுடைய குடும்பம் கட்டப்படும். தப்பான ஆலோசனையை கேட்காத. ஏசாயா 30:21 சொல்வது போல, நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ திரும்பும் போதெல்லாம் வழி இதுவே, இதில் நடங்கள் என்னும் வார்த்தை உங்களுக்கு பின்னால் கேட்கும். உன்னுடைய பிரச்சனை, குழப்பத்தில் இருக்கிறியா? என்ன பிரச்சனை, எப்படி முடிவு இருக்குதுன்னு தெரியலையா? உன்னுடைய வேலையாக இருக்கலாம், கல்யாண காரியம், கடனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், என்ன வேணுமான இருக்கலாம். உனக்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆலோசனை கர்த்தர். அவர்கிட்ட கேட்டு செய்து. உன்னுடைய வாழ்க்கையில் யோசனையில் பெரியவர் எப்படி இருப்பார்? பயப்படாது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். முழுமனதோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார் என்று நமக்கு கொடுக்கிற யோசனை பைபிளில் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. இன்று நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று அன்று அந்த நல்ல கல்வனுக்கு ஆண்டவர் கொடுத்த யோசனை, இயேசு கொடுத்த யோசனை. மனுஷன் சொல்கிறான், வேறொரு கல்வன் சொல்கிறான், ஆண்டவருக்கு எதிராக அக்களிக்கிறான், சிரிக்கிறான், களி. ஆனால் நல்ல கல்லனோ ஆண்டவர் மீது இரக்கம் காட்டுகிறான் என்று சொன்ன இயேசுடைய யோசனை அங்கே நடக்கிறது. இன்று நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய். சிறுவையில் கல்வனுக்கு கொடுத்த யோசனை மனுஷ யோசனை, செத்தா முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவருடைய யோசனை என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய். ஆமான் பாந்தவர்களே, மனுஷன யோசனை 5000 பேருக்கு உணவு. மக்கள் பெருந்திரளாக அவரிடத்தில் வருவதை கண்டு இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார். 3 நாள் என்னோடு இருந்தார்கள், இவர்கள் மீது நான் பரிவு கொள்கிறேன் என்று சொல்லி பிரிப்பிட்டு கேட்பார், என்ன செய்யலாம்? அவன் சொல்லுவான், 200 தெனாரி பத்தாது, வாங்கினாலும் ஒரு துண்டு கூட கொடுக்க முடியாது, அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிறார். இயேசு சொல்கிறார், அப்படி இல்லை, நீங்களே உணவு கொடுங்க, மக்களை அமர செய்யுங்கள் என்று சொல்லுவார். 5 அப்பம் 2 மீன், 5000 பேர் ஆண்கள், மற்றவர்களெல்லாம் பெண்கள், சிறுவர்கள் கணக்கில் இல்லை. மித்தம் 12 கூடைகள் எடுத்தார். அதிசயம். இயேசுவின் யோசனை. மனிதனுடைய யோசனை கேட்காத, மனுஷனுடைய யோசனை கேட்காத. மீனவர்களுக்கு யோசனை, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யோசனை, கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு யோசனை. லூக்கா 5:4 சொல்வது போல் மனுஷ யோசனை. ராத்திரி முழுக்க நான் கஷ்டப்பட்டேன், பிஸ்னஸ் நடக்கலை. ராத்திரி முழுக்க நான் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சேன், வேலை நடக்கலை. எனக்குள்ள ப்ரெஷரே இவ்வளோ இருக்குது. மனுஷங்கிட்ட கேட்டேன், ஒன்றுமே கிடைக்கல, மீன் கிடைக்கல. இயேசு இன்னைக்கு சொல்கிறாரு, மகனே மகளே, கொஞ்சம் தள்ளி போய்
இருக்கிற இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி போய் ஆழத்திற்கு போய் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். முடிவு என்ன நடந்தது? படகு நிறைய மீன். இந்த ஆளுடைய யோசனையை கேட்டு நீ நடப்பாயானால் உன்னுடைய உள்ளம் நிரம்ப உன்னுடைய வெகுமான ஆசீர்வாதங்களை நீ பெறப்போகிறாய். இயேசு கொடுத்த ஆலோசனை இப்படி நடக்கணும். அதனால தான் எரேமியா 32:19 சொல்வது போல, உமது திட்டங்களில் நீர் பெரியவர், செயல்களில் வல்லவர். திட்டங்களை தீட்டுவதில் அவர் பெரியவர். அதனால தான் 29:11 சொல்லுகிறது, நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ. அவை வளமான எதிர்காலத்தை நல்வாழ்வினை காண்பதற்கான திட்டங்கள் என்று கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. மனுஷன் ஆலோசனை பத்தாது, ஞானம் இருக்கிறது, படித்தா பத்தாது. ஆனால் இயேசுடைய ஞானம் கொலோசியர் 2:3 சொல்லுது, சகல ஞானம் உள்ளவர். மனுஷன்ட்டு நேரம் இல்லை இன்னைக்கு சொல்லி நடக்கிறோம். இயேசு விட்ட நேரமே நேரம். சங்கீதம் 121:4 சொல்வது, அவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எல்லாம் இலவசம். மனுஷன் புத்தி கெட்டாத யோசனை சொல்கிறவர், அதிசய ஆலோசனைகள், யோசனையில் பெரியவர். அகமன் பாந்தர்களே, எசையா 9:6 வாசித்து பாருங்கள். வியத்தகு ஆலோசகராக இருக்கிறவர், யோசனையில் பெரியவர் அவருடைய சமூகத்தில். அதனால தான் சங்கீதம் 118:24 சொல்வதைப் போல, ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகப்படும். எழுந்திரு பிள்ளையே, சாக்கு போக்கு சொல்லாத, சர்ச்சுக்கு போ, ஆண்டவர் சமூகத்தில் போ, திவ்ய நற்கரணை முன்னாடி உட்காரு, ஆளு. உயிருள்ள ராஜா அங்கே இருக்கிறார். நற்கரணை ஆண்டவர்கிட்ட கேளு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கூட்டு பிரார்த்தனை மிகவும் அவசியம். உங்கள் குழுவிலே ஒரு இந்து சகோதரியுடைய மகள், அவள் 3ஆம் வகுப்பில் படிக்கிறாள். 13 வயசு தான் அவளுக்கு ஆகிறது. அந்த தாயாரை கேட்டபொழுது, இந்த பிள்ளையே இப்படி இருக்கு, அவளுக்கு தைராய்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. அந்த பிள்ளை தலைமையில் கை வைத்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் அற்புதத்தை காண்பித்தார். மகளே, இன்னும் 7 நாளுக்குள்ள அவருடைய தைராய்டு சரியாயிடும் என்று அந்த பிள்ளைக்கு சொல்லும்படி ஆண்டவர் எனக்குள் உணர்த்தினார். தலையில் கை வைத்து ஜெபித்த பொழுது அந்த பிள்ளைக்கு உணர்த்தினார். அவர்கள் அதுபடியே 7 நாள் காத்திருந்தார்கள். இந்த இடைவிடா சகாயமாக குழுவிலே நாங்களும் தொடர்ந்து ஜெபித்தோம். 7 நாட்கள் ஜெபித்தவுடன் நேற்று அவரோடு சந்தித்த பொழுது அந்த தாயார் சொன்னாங்க, சந்தோஷம் முகம் அலர்ச்சியோடு சொன்னாங்க, மகளே என்னாச்சு உங்கள் பிள்ளையுடைய ரிசல்ட்? அவங்க சொன்னாங்க, தைராய்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரிசல்ட்டு எல்லாம் க்ளீனாக இருக்குது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க என்று சொன்னேன். இப்படித்தான் நற்செய்தி ஊழியம். நம்ம ரோட்டில் போகிறோம் வரோம், எத்தனையோ பேர் வேதனையோடு இருப்பாங்க, ஆறுதல் சொல்லுங்கள். ஏசியா 40:1 சொல்வதை போல, என் மக்களுக்கு ஆறுதல் கூறுங்கள், கனிமொழி கூறுங்கள், அவளோடு பேசுங்க, அவனுடைய துன்பம் என்னன்னு பாருங்கள். யோசனையின் கர்த்தர் ஆண்டவர் யோசனை உங்களுக்கும் கொடுப்பார். அந்த யோசனை கர்த்தர் கொடுக்கிற யோசனை. மனுஷன் யோசனை வேலைக்காகாது, சாத்தான் யோசனை வேலைக்காகாது. ஆண்டவர் நமக்கு யோசனை தருகிறவர். இயேசுவின் நாமத்தினாலே நீர் கொடுக்க போவதற்காய் நன்றி ஆண்டவரே. யோசனை நீர் பெரியவர் ஆண்டவரே, யோசனையில் வல்லவர் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது ஆசிரியை வழங்குகிறீரப்பா ஆண்டவரே. என்னை தேடி வந்ததுக்கு நன்றி அப்பா, என்னை மன்னிச்சதற்கு நன்றி அப்பா, எனக்கு யோசனை சொன்னதுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலை பொழுதினிலே நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெப ஆராதனைகளையும், இந்த கரும்பத்தாம்பட்டியில் எடுக்கின்ற ஆராதனைகளையும், அங்கு வழிநடத்துகின்ற அருள் தந்தையர்களையும், வருகின்ற மக்களையும் நீர் கண்பீராக அவர்களை தொடுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே ஜெபிக்கின்ற பிள்ளைகள் அனைவரும் விருங்கையோடு போவதில்லை. அன்று யூதாரி மகன் வந்த பொழுது எப்படியோ, லூக்கா 15:20 வாசிக்கிறோம், தொலையில் வரும் பொழுதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டது போல நற்கனை ஆண்டவர் முன்னாடி போய் உட்கார், நற்கனை ஆண்டவர் உதவி செய்வார். ஆமாண்டவரே, இந்த காலை பொழுதில் என்னுடைய பயணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அது வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்று நீர் எங்களுக்கு யோசனை கொடுத்தீரே, எப்படி நான் போக வேண்டாமா என்று நான் சிந்தித்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே. இன்று நீர் யோசனை கொடுத்தவர், யோசனையில் பெரியவர், அனைத்தையும் செய்து முடிப்பவர் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசின கிருபைக்காய் நன்றி ஆண்டவர். எங்களோடு பேசின கிருபைக்காய் நன்றி அப்பா. நன்றியோடு சுதிக்கிறோம் ஆண்டவர், நன்றியோடு சுதிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, யோசனையில் பெரியவர் நீரப்பா. இயேசுவே, என்னுடைய குழப்பம் எல்லாம் உமக்கு தெரியும். ஜெபிப்போமா, கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு ஒப்புக் கொடுங்க. யோசனையில் பெரியவரே, இயேசுவே, என் குழப்பம் எல்லாம் உமக்கு தெரிய மாட்டவரே. என்னுடைய வேலை,
குடும்பம், கடன் பிரச்சனை, வியாதி, எதிர்காலம், இன்னும் அநேக பிரச்சனைகள், உள்மன காயங்கள் எல்லாத்துலேயும் உம்முடைய யோசனையை தாங்கப்பா. மனுஷ ஆலோசனை தோற்று போச்சப்பா. உம்முடைய ஆலோசனை மாத்திரம் ஜெயிக்கட்டாண்டவர். ராத்திரி முழுக்க அழுதேப்பா. காலையில் உம்முடைய சத்தம் கேட்கணும். ஆழத்துக்கு போகணும்னு சொன்னீங்க. இதோ போகிறேன் ஆண்டவரே. அமருங்கன்னு சொன்னால் அமர்ற ஆண்டவரே. என் பாதையை நீ செம்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கேட்க போகின்ற ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதி மாட்டவர், பலப்படுத்த மாட்டவர், வழிநடத்த மாட்டவர். யோசனையில் வல்லவர், யோசனையில் ஆலோசனை கர்த்தர். ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.